வணக்கம். வெல்கம் டு கவர்மெண்ட் எக்ஸாம் சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் ஸ்ருதி. நம்ம லாஸ்ட் ஆப்டிடியூட் வீடியோல சிம்பிளிஃபிகேஷன் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். விட்டு போன ஒரு சில சின்ன சின்ன டாபிக்ஸும் பெர்சன்டேஜும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ல வந்து நம்ம ஆல்மோஸ்ட் போர்ட் மாஸ் ரூல் எல்லாமே அதில் பார்த்தோம். அதில் விட்டு போனதில் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ், ஸ்கொயர் ரூட், அதை வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணலான்ற ஈஸி மெத்தட், கியூப் ரூட்ஸ், நெஸ்டட் ரூட்ஸ், ரேஷனலைசேஷன். ஸ்கொயர் ரூட்டோட விஷயங்களும் நான் அதில் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதில் வந்து உங்களுக்கு எப்படி ஃபைண்ட் பண்ணலான்ற ஈஸி மெத்தடும் ரேஷனலைசேஷனும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். திரும்ப ஒரு வாட்டி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் உங்களுக்கு வந்து அல்ஜிப்ரா தனியாக இன்னொரு வீடியோவாக இருக்கும். ஸோ இதில் வந்து சும்மா பேசிக் மட்டும் சொல்கிறேன். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச a plus b the whole square formula, a square plus 2ab plus b square, a minus b the whole square formula. And இது வந்து a square minus b square is equal to a plus b, a minus b. இது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் x plus a, x plus b ன்னு ஒரு டேர்ம் வந்ததுன்னா x square plus a plus b into x plus ab. இது வந்து எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் அதுக்கு தான் கொடுத்துருக்கேன் இந்த ஃபார்முலாக்கு. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து 105 or 105க்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா I can also write as 100 plus 5 the whole square ன்னு எழுதலாம். அப்போ 100 square plus 2ab plus b square ன்னு போடும்பொழுது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா ஃபைண்ட் பண்ண இருக்கும். இதுவும் வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல வரும்பொழுது ஈஸியா இருக்கும். மேபி இந்த ஃபார்மேட்ல இருக்கும், அதை நீங்க இப்படி கன்வெர்ட் பண்ணலாம், ஆர் இப்படி இருக்கிறது நீங்க இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம். இது வந்து நான் டீடைல்டா உங்களுக்கு வந்து அல்ஜிப்ரால இன்னும் நிறைய சொல்றேன். சிம்பிளிஃபிகேஷன்ல தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல ஈஸியா கண்டுபிடிக்கிறது எப்படின்றது. இப்போ ஒரு ஸ்கொயர் ரூட் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இட்ஸ் அ பிக் நம்பர், எனக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வீடியோலயே பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 144 எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 கண்டுபிடிக்க ஈஸியான வழி, அதை வந்து ஃபேக்டர் பண்ண போறோம், அந்த பிரைம் ஃபேக்டர்னு. நீங்க அந்த வீடியோ பார்த்தா புரியும். புரியாதவங்களுக்காக நான் ஒரு வாட்டி திரும்ப வேணா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ 144 நான் வந்து அதுல ட்ரீ மெத்தட் இருக்கும், நிறைய மெத்தட் இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு ட்ரீ மெத்தட்ல போட்டு காட்டுறேன். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் 2ஆல டிவைட் பண்றேன்னா I will be getting 72. ஸோ ஃபர்தர் அகெயின் 2ஆல பண்றேன். ஸோ I will be getting 36. மறுபடியும் 2ஆல பண்ணலாம். I will be getting 18. So again further பண்ணும்பொழுது 2ஆல திரும்ப பண்ணும்பொழுது I will get 2, 9. So again பண்ணும்பொழுது 3 into 3. இதுக்கு மேல 2ஆல பண்ணாது. ஸோ இது வந்து பிரைம் நம்பர்ஸ்ல இருந்து நம்ம பண்றோம் 2, 3 எல்லாம். ஸோ இதை தான் வந்து இங்க எழுதியிருக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு வரும்பொழுது இந்த காமனா இருக்கிறது பாருங்க. ஸ்கொயர் ரூட்னு சொல்லும் பொழுது இட் இஸ் 2. அப்போ எந்தெந்த நம்பர்ஸ் ட்வைஸ் வருது பாருங்க. இந்த இன்டூ 2 2 வாட்டி வருது, ஸோ அதை நான் 1 எழுதிக்கிறேன். இந்த இன்டூ 2 2 வாட்டி வருது, அதை நான் 1 டைம் எழுதிக்கிறேன். இந்த இன்டூ 3 1 டைம் வருது, நான் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இதை இன்டூ பண்ணி வர்றது தான் வந்து நமக்கு ஆன்சர். ஸோ 12ஓட ஸ்கொயர் தான் வந்து 144, or square root of 144 is 12. ஸோ இது வந்து சின்ன நம்பரா இருந்தாலும் you will be having easier if பெரிய நம்பர் வரும் பொழுது. ஒருவேளை இப்போ எனக்கு வந்து வர்ற நம்பர் இது கூட வந்து இன்டூ 7 இருக்குன்னு வைங்க, நான் இதை எப்படி எழுதுவேன்னா 12 root of 7 எழுதலாம். அது not for this number, for any number we get, அந்த மாதிரியும் எழுதலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்கொயர் ரூட் சிம்பிளிஃபிகேஷன். அதுல நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய ஃபேக்டரைசேஷன் மெத்தட் இது. ஸோ இன்னொரு மெத்தட் வந்து லாங் டிவிஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். 1225க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் எடுங்க. ஐ மீன் இந்த சென்ஸ் நமக்கு லெஃப்ட்ல இருந்து வர ஃபர்ஸ்ட் டிஜிட், நாட் ஒன்ஸ் டிஜிட், ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்பர். ஸோ அது வந்து பிரைம் நம்பர் 1ல தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ ரெண்டும் சேர்த்து எடுக்கிறோம். சேர்த்து எடுக்கும் பொழுது
we can also take 2, we can also take 3. So 2 2s are putting 4 varum, so it will be a long number. So இதுக்கு nearby இருக்கிற number 3. So 3 3 ன்னு போடும்போது 3 3s are 9, minus பண்ணீங்கன்னா you will get answer again 3. So இந்த 25 அப்படியே கீழே இருக்கிறோம். இங்க நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 3 plus 3 அப்படின்னு ஆட் பண்ணுவீங்க. or 3 into 2 போட்டாலும் ஓகே. So 6 வரும். நெக்ஸ்ட் எனக்கு இப்போ இந்த 25 ஓட ஸ்கொயர் ரூட் வேணும் 5. So 5 5s are 25. So 5 into 65 பண்ணனா எனக்கு வந்து 325 கிடைக்கும். So மைனஸ் பண்ணனா 0. if எனக்கு கிடைக்கலனா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 6 5 எனக்கு அடுத்து கிடைக்கக்கூடிய நம்பரை I should again இங்க என்ன நம்பர் வருதோ அதுக்கான நம்பர் இங்க நான் ஆட் பண்ணி I will continue here. So இது வந்து 1225 ன்றது 35 ஓட ஸ்கொயர் ரூட். பட் till 50 ஸ்கொயர் ரூட் தெரிஞ்சு வச்சுக்க பாருங்க. இஃப் நாட் யூபிஎஸ்சி படிக்கிறவங்க மினிமம் till 30 படிச்சு வச்சுக்கோங்க. எஸ்எஸ்சி obviously 50 வரைக்கும் நீங்க படிச்சுதான் ஆகணும். கியூப் ரூட் வந்து 15 to 20 ஆவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார் எஸ்எஸ்சி யூபிஎஸ்சியில் இருக்கவங்களும் அட்லீஸ்ட் till 15 ஆவது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. and TNPSC as well. ஸோ கியூப் ரூட்னு சொல்லும்போது அதே நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல பண்ணலாம். பண்ணும் பொழுது இந்த வாட்டி நம்ம 3 3-ஆ பிரிக்கிறோம். கியூப்னாலே 3 தான். ஸோ இதுல வந்து நம்ம 3 3-ஆ இருக்கிறத வச்சு we will find the cube roots. ஸோ நெஸ்டட் ரூட்னு சொல்லும் பொழுது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 576னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 49 வந்து தனிப்பட்ட முறையில் கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது இந்த ஸ்கொயர் ரூட்டை சிம்பிளிஃபை பண்ணணும். பண்ணும் பொழுது நமக்கு வந்து 24னு ஆன்சர் வரும். ஸோ இது வந்து எனக்கு 7ஓட ஸ்கொயர் ரூட்டு, நான் 49 வந்து 7 போட்டு we can't add. ஸோ இது வந்து ஓவரால் தான் கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்குள்ள. ஸோ இதை ஆட் பண்ணி அதை தான் நம்ம இங்கே எழுதணும். ஒருவேளை ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு பாயிண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க, டெசிமல்ஸ்ல கொடுத்துருக்காங்க rather than ஸ்கொயர் ரூட் ஆஃப் 73ன்னு இருந்ததுன்னா அப்போ நீங்க அகைன் ஃபர்தர் அப்ராக்சிமேட் பண்ணி பண்ணணும். இல்லைன்னா நீங்க இதோடவே சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ ரேஷனலைசேஷன் இப்போ எனக்கு வந்து கொஸ்டின்ல வந்து 1/√2 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நான் அதை எப்படி ரேஷனலைஸ் பண்ணணும்னா மேலையும் கீழையும் ஸ்கொயர் ரூட்டால இன்டூ பண்ணணும். ஸோ இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா இட்ஸ் 1. 1 into something is 1 தான் நமக்கு தெரியும். ஸோ அதனால நம்ம இந்த மெத்தட்ல ஸ்கொயர் ரூட் பண்ண போறோம். ஸோ பண்ணும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஸ்கொயர் ரூட் இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படின்னும் பொழுது ரெண்டும் ஒரே நம்பர் நம்ம இன்டூ பண்ணும் போது இது கேன்சல் ஆகி நமக்கு அந்த நம்பர் அப்படியே கிடைக்கும். தென் மேல ஸ்கொயர் ரூட் 2 இருக்கும். திஸ் இஸ் அகெயின் பேசிக் ரேஷனலைசேஷன் ஆஃப் ஸ்கொயர் ரூட்ஸ். டிவிஷன்ல இருக்க ஸ்கொயர் ரூட்ஸ். ஒருவேளை இங்க வந்து உங்களுக்கு பிளஸ் சிம்பிள் கொடுத்துருக்கு, இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 + 2 அப்படின்னு கொடுத்துருக்குன்னா நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணும் பொழுது -2ன்னு பண்ணணும் மேலையும் கீழையும். ஒருவேளை இங்க மைனஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு அப்படின்னா, அதாவது ஸ்கொயர் ரூட் -2ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 + 2 அப்படின்னு கொடுப்போம். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணுன்றதும் நான் வந்து லாஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் வீடியோவில் தனி ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்க. ஸோ வில் ஸ்டார்ட் வித் டுடேஸ் டாபிக் பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ்னா நமக்கு தெரியும் 100 அப்படிங்கிறதா வந்து அந்த ஒரு ஹோல் ஃபுல் இருக்கிறது தான் பர்சன்டேஜ். ஸோ 20% ஆஃப் அப்படின்னு சொன்னோம்னா 20 அவுட் ஆஃப் 100. தட் இஸ் இப்போ எனக்கு ஒரு ஸ்கொயர் இருக்கு, அது வந்து 100 இருக்குதுன்னா அதோட 20 தான் வந்து எனக்கு 20% ஆஃப் 100. ஸோ இதுல நீங்க இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது ஃப்ராக்ஷன்ஸ் டு பர்சன்டேஜ் கன்வர்ஷன். நான் வந்து ஹாஃப்னு சொல்றேன் அப்படின்னா அது வந்து 50% தான். 1/5 கொடுத்தனா 20%, 1/4 கொடுத்தனா 25%. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா அது செய்யும். நீங்க பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும் பொழுது கொடுக்கப்பட்ட நம்பர், அதாவது இப்போ 20/100 நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே 20/100 தான் வந்து நமக்கு வந்து 20%ன்னு எழுதுறாங்க. அப்போ கேன்சல் பண்ணும் பொழுது கேன்சல் ஆயிரும்.
0 0 cancel, 2 cancel பண்ணும்போது 1 and 10 cancel பண்ணும்போது we'll get 5. So 20% is equal to 1 by 5. So same way நமக்கு வந்து 1 by 2 னு சொல்லும் பொழுது 50 by 1 second இது இருக்கட்டும். So 50% னு சொல்லும்போது 50 by 100. So 0 0 cancel ஆயிரும், 1 by 2 னு வரும். So நம்ம இங்க போட்ட அதேதான். இது வந்து உங்களுக்கு certain numbers வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும், especially for SSC. So இது வந்து என்னோட நோட்ஸ்ல இருந்து எடுத்து கொடுத்த பேப்பர். நீங்க வந்து ஆன்லைன்ல தேடினாலும் you will get images. இது வந்து கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக எழுதிக்கிட்ட விதம். So 1 by 2 னா 50%. So அடுத்து 1 by 3. 1 by 3 is equal to 33.33%. 2 by 3 னா 66.66%. நான் 3 by 3 next கொடுத்தேன்னா it is which is equal to 1. 1ன்றது 100. So next 1 by 4, 25%. 2 by 4 na again 1 by 2 ஆயிரும் 50%. 3 by 4 na 75. 1 by 5 na 20. 2 by 5 na 40. 3 by 5 na 60. 4 by 5 na 80. இது நீங்க வந்து எக்ஸாம்ல வந்து அந்த டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டாமே அப்படின்றதுக்காக இது மனப்பாடம் பண்ண சொல்றேன். இது வந்து எஸ்எஸ்சி படிக்கிறவங்க கம்பல்சரி நீங்க இது வந்து நல்ல ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும் உங்களுக்கு இது. இல்ல நான் ஏதாவது ட்ரிக் வச்சு தான் படிக்க போறேன்னாலும் நீங்க படிக்கலாம். அவங்க இனிஷியலி உங்களுக்கு ரஃப் ஷீட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, நீங்க அதுல எழுதி வச்சுக்கலாம். ஸோ 1 by 7க்கு வந்து உங்களுக்கு டெசிமல்ஸ்ல இருக்கு கன்ஃபியூஷனா இருக்குன்னு நினைக்கலாம். பட் இதுல பாத்தீங்கன்னா 142857 இருக்கும். நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது 14 முன்னாடி போயிடும், 2857 பின்னாடி இருக்கும். ஸோ அகைன் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 42857 நெக்ஸ்ட் வரும்போது இந்த 57ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 571428. ஸோ இது வந்து ரிப்பீட் மோட்ல தான் இருக்கும். ஸோ இதையும் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுதான் ஆகணும் நீங்க, வேற ஆப்ஷன் இல்லை எஸ்எஸ்சி எஸ்பெஷலி. ஸோ யூபிஎஸ்சியில் இருக்கவங்களுக்கு பெருசா பெர்சன்டேஜ்ல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கம்மி தான், யூபிஎஸ்சி as well as டிஎன்பிஎஸ்சி. உங்களுக்கு வந்து அங்க பின்னாடி அந்த மாடல் கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு எஸ்எஸ்சியில் ஏன் நீங்க வந்து கம்பல்சரி இதை மனப்பாடம் பண்ணியே ஆகணும்னு சொல்றேன்னா, உங்களுக்கு கொஸ்டின்ல வரும்போதே பாயிண்ட் டெசிமல்ஸ்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க அந்த டெசிமல்ஸ்ல இருக்கும் பொழுது அந்த டைம்ல உட்காந்து கால்குலேட் பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ இதை இமீடியட்டா கன்வெர்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அதனாலதான் ஸோ இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. டேக் ஸ்கிரீன்ஷாட் ஆர் டவுன்லோட் இட் ஃப்ரம் ஆன்லைன். நான் பிடிஎஃப் அட்டாச் பண்ற வீடியோல யூ கேன் ஆல்சோ டேக் ஃப்ரம் இட். ஸோ பர்சன்டேஜ் ஜென்ரலா எப்படி வரும்னா ஃபைண்ட் அ பர்சன்டேஜ் ஆஃப் நம்பர்ன்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ 30% ஆஃப் 250 அப்படின்னு கேட்டாங்கன்னா 30 by 100 into 250. ஸோ லைக் ஆஸ் யூஷுவல் 0 0 கேன்சல் பண்ணலாம். ஸோ ஆன்சர் வந்து 3 into 25 இருக்கும், which is 75. ஸோ பர்சன்டேஜ் வந்து நீங்க கொடுத்த நம்பருக்கு அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி, அதாவது இந்த நம்பர் பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்க நம்பருக்கு நமக்கு மீனிங் 30 by 100ன்னு தான் அர்த்தம். அது எதுக்கு நம்பர் கொடுத்தாலும் எது நம்பர் கொடுத்தாலும். சம்டைம்ஸ் அவங்க மாத்தி கொடுப்பாங்க, அந்த சம்ஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், then you will find this out. ஸோ இந்த மாதிரி கொடுப்பாங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 400 is 60. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். பர்சன்டேஜ்னா 100ன்னு சொன்னோம், இங்க வந்து 400ல 60 வந்து எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்கறாங்க. எப்படின்னும் பொழுது நீங்க 400ல அதாவது ஆஃப்னு இருக்குது இல்லையா, அந்த ஆஃப் ஃபர்ஸ்ட் கீழே எழுதுவீங்க 400, 60 மேல எழுதுவீங்க, இன்டூ 100 பண்ணும்போது நமக்கு கிடைக்காத பர்சன்டேஜ். ஸோ 400ல 15% is 60 அப்படின்னு அதுக்கு அர்த்தம். திரும்பவும் சொல்றேன், 400ல 60 எத்தனை பர்சன்டேஜ்ன்றத நம்ம கேள்வி. அப்படி கேட்கும் பொழுது அவங்க வந்து எந்த நம்பர் கேட்டிருக்காங்களோ அந்த நம்பர் மேலேயும் அந்த முழு நம்பர் எதுல இருந்துன்னு கேட்டிருக்காங்களோ அந்த ஆஃப் முன்னாடி எதுல வருதோ அந்த நம்பர் கீழேயும் இன்டூ 100 பண்ணுவோம். அப்போ அதுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் நமக்கு வந்து அந்த பர்சன்டேஜ். ஸோ இதுல வந்து சக்சஷன் மெத்தட்ல கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 0.08% ஆஃப் 1 or 2% ஆஃப் 50,000 எவ்வளோ அப்படின்னு. ஸோ இதுல கொடுக்கும் பொழுது
50,000 into 120 by 100 into 0.08 into 100 பண்ணுவோம். So cancel பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 48. So இந்த ஆஃப்ன்ற வேர்டு நீங்க பார்த்தாலே பர்சன்டேஜ்க்கு அப்புறம் அதை வந்து மல்டிப்ளை தான் பண்ணணும். சரிங்களா? So increase or decrease இது வந்து எந்த மாதிரியான கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, எக்ஸாம்பிள்லே பார்த்துருவோமே. ஸோ 500 ரூபாய் இருக்கு. அது வந்து லைக் ஒரு அரிசியோட விலை 500 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போ அதோட விலையை நான் 20% ஏற்ற போறேன். ஒரு அரிசி வேண்டாம், ட்ரெஸ் வச்சுக்கோங்க. நான் ஒரு ட்ரெஸ் பார்க்குறேன், அது 500 rupees. அதோட விலை இப்போ மார்க்கெட்ல 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம்னா, will do 500 into 1 by 100 போடணும். பட் 20 by 100 போடணும். இதுல ஏன் அப்படி பண்ணல அப்படிங்கிறதுக்கு இங்க எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க இதை வந்து அப்படி டீடைல்டா போடணும்னு நினைச்சீங்கன்னு வைங்களேன், எனக்கு ஃபர்ஸ்ட் 500ல 20% என்னன்னு தெரியணும். 500 into 20 by 100. ஸோ நான் இப்போ இதை கேன்சல் பண்ணணும். 2 ஜீரோவுமே கேன்சல் ஆயிரும், which is equal to 100ன்னு வரும். 20 into 5 100. ஸோ 500ல 20% சொல்றது 100 rupees. எனக்கு 20% அதிகமாயிருக்கு. அப்போ முன்னாடி 500 ரூபாய் வித்தது இப்போ 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு 600 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு இருந்தது 100 ரூபாய் அதிகமாகி 600 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதை வந்து ஈஸி மெத்தட கால்குலேஷன் எப்படி பண்ணலான்னு பார்த்தா, percentage of change is equal to இது வந்து percentage method. இங்க வந்து 1.20 கொடுத்திருக்கு இல்லையா, இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து 20 வச்சு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். அதிகமா இருக்குன்னு சொல்லும்போது 100 plus 20. So 120 by 100. இதோட லிட்ரல் மீனிங் 120 by 100. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா நீங்க வந்து கேன்சல் பண்ணி, இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் 20%னா என்னன்னு கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் அதை அது கூட ஆட் பண்ணும். அதுக்கு பதிலா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களோ அதை நம்ம ஆட் பண்ணுவோம். அதுவே டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா மைனஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு வேலை 20% விலை குறைஞ்சிருக்குன்னா 100 minus 20 80. ஸோ 80 by 100ன்னு போடுவோம். இங்க வந்து 800 ரூபாயில 25% குறைஞ்சிருக்குன்னு இருக்காங்க. ஸோ 25%னா 100 ரூபாயில 25 ரூபாய் குறைஞ்சிருக்கு, which is 75 ரூபான்னு வரும். 75 by 100ன்னு இருக்கும். அதை வந்து 0.75ன்னு போட்டிருக்கு. மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 600 வரும். ஸோ இவ்வளோ ஏறி இருக்கு, எவ்வளோ அதுக்கான இப்போதைய விலைன்னு கேட்டாங்கன்னா ஆட் பண்ணுவீங்க. எவ்வளோக்கு கம்மியா இருக்குன்னு கேட்டா மைனஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் விலையை கண்டுபிடிச்சு ஆட் பண்ணலாம். ஆனா அது உங்களுக்கு டைம் கன்சியூமா இருக்கும். ஈஸி மெத்தட் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே 20% அதிகமா இருக்கு, 30% அதிகமா இருக்குன்னும் பொழுது இப்போ 30%ன்னு சொல்றோம்னா 100 ரூபாய் வித்த பொருள் இப்போ 130 ரூபாய். அப்போ 130 by 100 இன்டு அது எவ்வளவுக்கு வித்ததோ அந்த காசு. ஏன்னா நமக்கு இப்ப இந்த 500 ரூபான்றது வந்து 100 ரூபாய்க்கான ஈக்குவல் தான். இதுல இருந்து தான் நம்ம மாறி இருக்குன்னு பாக்குறோம். சோ அதே மாதிரி குறைஞ்சிருக்குன்னு சொன்னா 30 ரூபாய், அதே குறைஞ்சிருக்குன்னு சொன்னா நம்ம வந்து 800 ரூபாய் இன்டு 30 by 800 ரூபாய் இன்டு 70 by 100ன்னு போடுவோம். நம்ம வந்து மாத்தி ஃபுல்லா ப்ராசஸ் பை ப்ராசஸா பண்ணணும்னா முதல்ல 800 இன்டு 30 by 100ன்னு போட்டு அதுக்கான விலையை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அந்த விலை பிளஸ் இந்த 800 ரூபாய் ஆட் பண்ணணும். அதுக்கு பதில் நம்ம பண்றது ஸ்ட்ரெயிட்டா 100 ரூபாயில 30 போச்சுன்னா 70 ரூபாய். அப்போ 800 இன்டு 70 by 100ன்னு போட்டு பண்ணுவோம். சோ இது வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு தெரியல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு. இப்போ இதுவே சொல்லாமே, 600 ரூபாய்க்கு இத்தனை நாள் வித்த பொருள் இன்னைக்கு 500 ரூபாய். வெயிட் பண்ணுங்க, இங்க போறோம். சோ 600 ரூபாய்க்கு வித்த பொருள் இப்போ 500 ரூபாய்க்கு விக்கிறாங்க. அப்போ அதை கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் இது. percentage change is equal to new minus old by 100.
நம்ம வந்து இந்த கொஸ்டின்ல வந்து மாத்தி சொல்றோம். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல 500 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அதே பொருள் இப்போ 20 ரூபாய் விலை ஏறி இருக்கு. அப்போ 600 ஆச்சு. பட் இப்போ நான் வந்து 600 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருந்த பொருள் இப்போ 500 ரூபாய்க்கு மாறி இருக்கு. அப்போ எவ்வளவு பெர்சன்டேஜ் கம்மியா இருக்குன்னு நான் பார்க்கணும்னா நியூ மைனஸ் ஓல்டு 500 ரூபாய் மைனஸ் 600 ரூபான்னு பண்ணுவேன். இதுல 600 தான் பெருசுன்னு பார்க்க கூடாது. எது புது விலையோ புது விலை எனக்கு வந்து இப்போ 500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நான் இத்தனை நாள் 600 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த பொருள் இன்னைக்கு 500 ரூபாய் மைனஸ் பழைய பொருள் பழைய விலை 600 ரூபாய். இது வந்து காசு விலை மட்டும் இல்ல, மற்ற விஷயங்களும் கேட்பாங்க. ஸோ பை பழைய காசு எவ்வளோ 600 ரூபாய் பண்ணும் பொழுது எனக்கு வந்து இன்டு 100. ஸோ இதை பண்ணும் பொழுது எனக்கு வந்து மைனஸ் 100 பை 600ன்னு இருக்கும். இந்த 000 இந்த ஜீரோஸும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 100 மைனஸ் 100 பை 6. இதை நீங்க ஃபர்தரா கால்குலேட் பண்ணும் பொழுது 16.666ன்னு வரும். லைக் 16.666ன்னு வரும் நமக்கு. சோ இங்க மைனஸ்ல இருக்கிறதுனால விலை குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். பிளஸ் இருந்ததுன்னா அதுவே இந்த கொஸ்டின்ல கொடுத்த மாதிரியே நம்ம பண்றோம் அப்படின்னா மாத்தி வரும். சோ ஃபர்ஸ்ட் இதே 600 ரூபாய் இப்போ வந்து அதோட விலை 500 ரூபாய். அது வந்து 600 ரூபாய்க்கு மாறிடுச்சு. பர்சன்டேஜ் கண்டுபிடிங்கன்னு சொல்லும் பொழுது 600 மைனஸ் 500 பை 500 into 100ன்னு இருக்கும். ஸோ 500ல 600ல 500 போச்சுன்னா நமக்கு 100 தான் வரும். ஸோ 0 zeros கேன்சல் பண்ணுங்க. ஸோ 100 by 5ன்னு வரும் நமக்கு ஆன்சர். ஸோ 100 by 5ன்னு கொடுத்தீங்கன்னா 20. ஸோ சேஞ்ச் வந்து இதுல வந்து நமக்கு முன்னாடி பிளஸ் தான் இருக்கு, மைனஸ் இல்ல. ஸோ பிளஸ் 20%னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு 20%. புரியுதுங்களா? ஸோ விலையை கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கொடுத்து விலையை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம வந்து பிளஸ் 100 பிளஸ் அந்த நம்பர்னு பண்ணுவோம். ஒருவேளை விலையை கொடுத்துட்டு நம்ம அது எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டாங்க அப்படின்னா நியூ மைனஸ் ஓல்ட் பை 100 into நியூ மைனஸ் ஓல்ட் பை ஓல்ட் into 100ன்னு பண்ணுவோம். சோ எனக்கு வந்து இப்போது வந்து 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வித்திருக்கு. அது இன்னைக்கு வந்து ஒரு 20% அதிகமாகி 120 ரூபாய்க்கு விக்கிறாங்க. அப்போ நாளைக்கு இன்னொரு 10% இன்க்ரீஸ் பண்றாங்க. 10%ன்னு சொல்லும் பொழுது அது 100 ரூபாயில 10% கிடையாது. இட்ஸ் நாட் ஃப்ரம் த ஒரிஜினல் பிரைஸ். இந்த 120 ரூபாயில 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ 120 ரூபாயில 10%னா எவ்வளோன்னு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். 120 ரூபாயில 10% அப்படின்னு சொல்றோம்னா 12 ரூபான்னு வரும். 120 into so 120 into 10 by 100ன்னு வரும். ஸோ கேன்சல் பண்ணும் பொழுது நமக்கு 12 ரூபாய் அதிகமா இருக்கு. அப்போ 120 ரூபாய் பிளஸ் 12 ரூபாய் நான் எக்ஸ்ட்ரா கட்டுவேன். கட்டும் பொழுது 132 ரூபாய். புரியுதுங்களா? இப்போ எனக்கு விலை 100 ரூபாய்க்கு வித்தது 2 நாள் தள்ளி 132 ரூபாய்க்கு விக்குது. அப்போ இப்போத்தி இன்க்ரீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 32 ரூபாய் அதிகமா இருக்கு. ஸோ நமக்கு இங்க அந்த ஆன்சர் ஸ்ட்ரெயிட்டாவே கிடைச்சிருச்சு பாத்தீங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ஃபார்முலா. தொடர்ந்து ரெண்டுமே இன்க்ரீஸ்னு வந்ததுன்னா a பிளஸ் பி பிளஸ் ஏபி பிளஸ் ஏபி பை 100ன்னு பண்ணுவோம். இதுவே இந்த வாரம் 20 ரூபாய் இருக்கு, அடுத்த வாரம் 20 ரூபாய் இறங்கி இருக்கு அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிப்போம்னா சேம் ஃபார்முலா தான். ஏ அங்க பிளஸ் பண்ணோம், இங்க 20 ரூபாய் கம்மியா இருக்கு, அப்போ மைனஸ் 20 மைனஸ் அதே ஏபி பை 100. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதுல பண்ணும் பொழுது ஏ பிளஸ் பி பிளஸ்
ஏபி பை 100ன்னு பண்ணோம். இங்க மைனஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் அப்புறம் டிக்ரீஸ்னும் பொழுது 30 minus 20 or a minus b minus ab by 100ன்னு வரும். ஸோ அதை பார்க்கும் பொழுது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுலயும் நமக்கு ட்ரிக் என்னன்னா, பிளஸ்ல முடிஞ்சது ஆன்சர் அப்படின்னா அதிகமாயிருக்கு ஓவராலா. அதாவது இன்னைக்கு 100 ரூபாய் வித்த பொருள் 30% அதிகமாயிருக்கு. 30%னா 100 ரூபாயில 30% அதிகமாயிருக்குன்னா 30 ரூபாய் அதிகமாயிருக்கு. ஸோ 130 ரூபாய் இருக்கு. 130 ரூபாயில 20 ரூபாய் கம்மியாயிருக்கு. ஸோ 130 ரூபாயில 20%ன்னு பார்த்தோம்னா 26 ரூபான்னு வரும். ஸோ 26 ரூபாய் வந்து 130 ரூபாய் வித்ததுல 26 ரூபாய் மைனஸ் பண்ணும்போது 104 ரூபாய். இப்போ ஃபர்ஸ்ட் வேலைக்கும் லாஸ்ட் வேலைக்கும் எவ்வளவு ஆயிருக்குன்னு பார்த்தா 4 ரூபாய் அதிகமாயிருக்கு. ஸோ 4% இன்க்ரீஸ். ஸோ இதுல வந்து அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, பிளஸ். இப்போ ஒருவேளை 20% இன்க்ரீஸ் 20% டிக்ரீஸ்னும் போது 20% இன்க்ரீஸ் பண்ண நமக்கு என்ன வரும், 120ன்னு வரும். ஸோ 120ல நமக்கு 20% வந்து 24ன்னு வரும். ஸோ 24ன்னு 120ல 24 மைனஸ் பண்ணீங்கன்னா 96ன்னு வரும். ஸோ இதை நீங்க பண்ணும்பொழுது கால்குலேட் பண்ணும்பொழுது மைனஸ்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே சம்ல போடுவோமே. ஸோ 20 minus 20 அப்படின்னு வரும். ஸோ 20 மைனஸ் ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. ஸோ ஆட் பண்ணுவோம், மைனஸ் 14 வரும். ஸோ நீங்க கேட்கலாம் நெக்ஸ்ட் இதுக்கு வந்து இங்க மைனஸ் வருமா அப்படின்ட்டு. சாரி, பிளஸ் 20 மைனஸ் 20ன்னு இருக்கு. ஸோ பிளஸ் 20 மைனஸ் 20 கேன்சல் ஆயிரும். அதை டிக்ரீஸ் சம் நெக்ஸ்ட் காட்டுறேன். ரெண்டுமே டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்னா, ஸோ பிளஸ் 20 மைனஸ் 20 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து மைனஸ் 20 into 20 by 100ன்னு இருக்கும். 20 to 20ன்னு போட்டோம்னா 400ன்னு வரும். ஸோ 400ல ஜீரோஸ் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகும்போது மைனஸ் 4%ன்னு நமக்கு கிடைக்கும். இது வந்து டிக்ரீஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ 20% குறைஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் 10% குறைஞ்சிருக்கு. அப்போ பண்ணும் பொழுது மைனஸ் 20 மைனஸ் 10 அப்படியே தான் எழுதிருக்கணும். அதாவது நம்ம குறைஞ்சது அப்படிங்கிறதுக்காக மைனஸ் போடுறோம், அதிகமா இருந்தா பிளஸ்ன்னு போட போறோம். ஸோ மைனஸ் 20 மைனஸ் 10, அதாவது மைனஸ் ஏ மைனஸ் பி பண்றோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஆட் minus 20 into minus 10, which is again plus தான் வரும் நமக்கு. So plus 30, sorry, plus 200ன்னு வரும். So 200 by 100 plus 2ன்னு வரும். So அப்படி plus 2ன்னு வரும்பொழுது minus 30 plus 2ன்னு வரும்பொழுது minus 28ன்னு வரும். So நமக்கு 28% குறைஞ்சிருக்கு. So நம்ம ஃபார்முலா வந்து a plus b plus ab by 100ன்னு பார்த்தோம். when both are increasing. இப்போ ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்புறம் குறையுது அப்படின்னு சொன்னா, ஆர் ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் ஆகுது அப்புறம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னாலும் அது ஏவா பியா, தட் இஸ் ஃபர்ஸ்ட் நம்பரா செகண்ட் நம்பரான்றதை பார்த்துக்கோங்க. இன்க்ரீஸ் ஆகும்போது பிளஸ்ன்னு போடுவோம், டிக்ரீஸ் ஆகும்போது மைனஸ் போடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் வேலை ஏறி இருக்கு அப்புறம் குறைஞ்சிருக்குன்னா மைனஸ் பிளஸ் ஏ இன்டூ மைனஸ் பி மைனஸ் ஏபி பை 100ன்னு வரும். இப்போ நமக்கு ரெண்டுமே பேக் டு பேக் குறைஞ்சிருக்குன்னா மைனஸ் ஏ மைனஸ் பி பிளஸ் minus a minus b or plus ab by 100 அப்படின்னு போட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃப்ராக்ஷன், ரிவர்ஸ் ஃப்ராக்ஷன் ப்ராப்ளம்ஸ் இது வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃப்ராக்ஷன்ல கொடுத்து இது வந்து இந்த நம்பர்ல இது எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3/8 ஆஃப் அ நம்பர் இஸ் 750. அதாவது ஒரு நம்பர் இருக்கு நமக்கு, அதே நம்பர் நம்ம கொடுக்கல, லெட் தி நம்பர் பி ஏ. அது வந்து 3/4 இது வந்து 750ன்னு சொல்றாங்க. ஸோ ஏ இங்க வச்சுட்டு நம்ம இந்த 3/4 3/8ன்னும் போது ஈக்குவல் டு அந்த சைட்ல எடுத்துட்டு போறோம்னா 8/3 ஆகும். கேன்சல் பண்ணி we'll find out the number. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க. லைக் half of this number is this. I mean ஒரு நம்பர் இருக்கு, அதோட half வந்து 750 அந்த மாதிரி கொடுக்கலாம். பட் மோஸ்டா half கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் நம்பர்ஸ் கொடுப்பாங்க. ஆர் பெர்சன்டேஜ் கொடுத்து கேட்பாங்க. ஸோ இது பெர்சன்டேஜ் எந்தெந்த மாதிரியான சம்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா, ப்ராஃபிட் லாஸ் ரிலேட்டடான சம்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். லைக் காஸ்ட் ப்ரைஸ் 100 rupeesனு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் செய்யறதுக்கான விலை. இப்போ ஒரு இட்லி மேக் பண்ணி விற்க போறோம் அப்படின்னா
அந்த இட்லிக்காக நம்ம வந்து அந்த அடுப்பு, கேஸ், அரிசி, உளுந்து அது எல்லாமே வந்து சேர்த்து வர விஷயம் வந்து காஸ்ட் ப்ரைஸ். அதை எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படிங்கிறது செல்லிங் ப்ரைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பொட்டேட்டோ சிப்ஸஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து அந்த பொட்டேட்டோட ப்ரைஸ், அதுக்கான மேக்கிங் சார்ஜஸ் அது எல்லாம் சேர்த்தது காஸ்ட் ப்ரைஸாக வரும். செல்லிங் ப்ரைஸ்னும் போது அது எவ்வளோக்கு விற்கிறாங்க. ஸோ அதில் லாபமாக வந்தால் ப்ராஃபிட், நஷ்டமாக வந்தால் லாஸ். ஸோ இப்போ ஒரு காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபாய்னா ப்ராஃபிட் 20% சொன்னாங்கன்னா 120 rupeesக்கு செல்லிங் ப்ரைஸ். ப்ராஃபிட் 20 ரூபாய், செல் பண்ணும்போது 120 ரூபான்னு விற்கிறோம். லாஸ் 10% அப்படின்னு சொல்றோம்னா 10 ரூபாய் நமக்கு நஷ்டம். 100 ரூபாயில 90 ரூபாய்க்கு விற்போம். ஸோ ஓட்டர்ஸ் பாப்புலேஷன் இந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும். எப்படின்னா இப்போ வந்து ஒரு 60% ஆஃப் த பீப்புள் ஓட் பண்ணியிருக்காங்க, அதில் 10 இன்வேலிட்னு ஆயிருச்சு. ஸோ அதை வந்து எவ்வளோ ஓட்டு வேலிட் ஓட்டுன்னு கேட்பாங்க. இல்லை இதில் வந்து இன்னொரு எஸ்எஸ்சியில் இருக்கவங்களுக்கு இந்த கொஷின்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஐ வுட் சஜஸ்ட் நீங்கள் வந்து பினாக்கல் புக் வாங்கி பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைம்ஸில் கேட்டது, அதாவது சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ்ல கேட்ட கொஷின்ஸோட அந்த ப்ரீஃப் ஃபார்ம் இருக்கும், வித் சொல்யூஷன் இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக டெப்த்தாக நிறையா கொடுத்துருப்பாங்க. இதில் இவ்வளோ ஓட் வேலிட், இவ்வளோ ஓட் இன்வேலிட், ஆப்போனண்ட் வந்து 51% எடுத்து வின் பண்ணுறாங்க, ஸோ எவ்வளோ ஓட் ஓவரால் கேஸ்ட் ஆயிருக்கு, ஆர் இஃப் ஒரு பர்டிகுலர் நம்பர் கொடுத்துட்டு அதுலேருந்து எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே வந்து வரும்பொழுது ஹவ் வி ஹாவ் டு கேல்குலேட். இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 60% பீப்புள் ஓட் பண்ணியிருக்காங்க, அப்போ 40% ஓட்டு போடலை. இது போக அவங்க 60 பேர் போட்டதுலேயும் 10 பேர் இன்வேலிட். ஸோ இது நம்ம எப்படி பார்ப்போம்னா, அதாவது 100 பேர் வச்சுக்கலாம், 100 பேர் இருக்காங்க, அதில் 60% மக்கள் ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ 60 பேர் ஓட் பண்ணியிருக்காங்க, அதில் 10% ஓட்டு வந்து இன்வேலிட், அதாவது தப்பாக ஓட் பண்ணிட்டாங்க. அப்போ 60ல் 10% எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம 60ல் 10% கண்டுபிடிச்சு பண்ணணுமானா, நீங்கள் அப்படி பண்ணுறதும் லைக் நம்ம ஏர்லியராக சொன்ன மாதிரி 60ல் 10% கம்மி பண்ணி அந்த 60ல் அதை மைனஸ் பண்ணணும், ஆர் டைரெக்டாக நம்ம வந்து இன்டூ 90/100 பண்ணலாம். ஸோ பண்ணும்பொழுது 54% வந்து வேலிட் ஓட்டு இருக்குது. ஸோ இது வந்து பாப்புலேஷன்லேயே வரும். லைக் இந்த வில்லேஜில் இப்போ பாப்புலேஷன் இவ்வளோ இருக்காங்க, 10 இயர்ஸில் இவ்வளோ பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, அடுத்த 10 இயர்ஸில் இவ்வளோ பேர் இன்க்ரீஸ், இத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதுக்கு அடுத்ததில் டிக்ரீஸ் ஆயிருக்கு, அந்த மாதிரியான கொஷின்ஸும் வரும் உங்களுக்கு பர்சன்டேஜ் ஓரியன்டா. ஸோ ப்ரைஸ் கன்சம்ஷன் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மாடலில் சில கொஷின்ஸ் வரும். எப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் கொடுத்துட்டு லைக் சுகர் இருக்கு, அது வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு விலை மார்க்கெட்டில், நான் வந்து ஆர் தட் பர்டிகுலர் பர்சன் ஆர் இப்போ அந்த யூஸ் பண்ணுற பர்சன் வந்து எத்தனை பர்சன்டேஜ் கன்சம்ஷனை குறைக்கணும். அதாவது 100 ரூபாய் வித் சர்க்கரை இன்னைக்கு 110 ரூபாய் அப்படின்னு சொன்னால், நான் அதே 100 ரூபாய் தான் லைக் நான் அதே 100 ரூபாய் தான் செலவு பண்ணேன், அப்போ நான் எவ்வளோக்கு யூஸ் பண்ணுறதை குறைக்கணும், கன்சம்ஷன்றது யூஸ் பண்ணுறது, ஸோ எவ்வளோக்கு குறைக்கணும், ஆர் விலை குறைஞ்சிருச்சு நான் வந்து எவ்வளோக்கு ஏற்றணும், அந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும். ஸோ அப்படி வரும் பொழுது A percentage increase ஆயிருக்குன்னா A by 100 plus A into 100%. I mean A by A into 100ன்னு பண்ணுவோம் நம்ம. குறைஞ்சிருக்குன்னா A by A by 100 minus A. ஸோ இங்கே இருக்குது பாருங்க எக்ஸாம்பிள், 25% ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, நான் கன்சம்ஷன் எவ்வளோக்கு கட் பண்ணணும். ஸோ 25 வந்து மேலே எழுதுவோம், by 100 plus A, that is 125 into 100 பண்ணும் பொழுது 20ன்னு ஒரு ஆன்சர். ஸோ 20% நீங்கள் இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 வரும். ஸோ 5 1/5 இருக்கும், 5 100 அடிச்சிங்கன்னா 20. ஸோ 20% நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க, ஐ மீன் யூசேஜை வந்து கம்மி பண்ணணும், அப்போ கரெக்டாக இருக்கும், அதே வேலையில் ஸ்பெண்டிங் இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸும் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்சியில் நிறையா இருக்கும். ஸோ இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ், இந்த கொஷின்ஸ் என்னன்னா, இன்கம் கொடுத்துருவாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருவாங்க, சேவிங்ஸ் கொடுப்பாங்க. இதில் எதர் ஏதோ 1% இருக்கலாம், ஆர் 2% கொடுத்துருக்கலாம். உங்களை வந்து அதை ஃபைன் பண்ண சொல்லுவாங்க, ஆர்
இன்கம் வந்து 20% அதிகமா இருக்கு, சேவிங்ஸ் வந்து 10% அதிகம் பண்றாங்க, மீதி அப்போ எக்ஸ்பெண்டிச்சருக்கு எவ்வளவு பண்ணணும் ஆர் எவ்வளவு காசு எக்ஸ்பெண்டிச்சருக்கு போகும், அந்த மாதிரியான விஷயங்கள் கொஸ்டின்ஸா வரும். So like if income increases 20%, expenditure increases 10%, அப்போ சேவிங் எவ்வளோ அந்த மாதிரி வரும்பொழுது நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம் அந்த சேஞ்சஸ் நியூ மைனஸ் ஓல்ட் பை ஓல்ட் இன்டூ 100ன்னு பார்த்தோம். அதே ஃபார்முலாவை தான் இதில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 100 rupees வந்து இன்கம், 20 rupees சேவிங்ஸ், 80 rupees எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ புதுசாக 120 ரூபாய்க்கு இன்கம் ஆயிருக்கு, நியூ எக்ஸ்பெண்டிச்சர் 88 ரூபாய் இருக்கு. அப்போ நியூ சேவிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தா 120 minus 88 which is equals to 32. இது வந்து 12 ரூபாய் அதிகமாக இருக்கு. அப்போ எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ்னு சொல்லும் பொழுது 60% சேவிங்ஸ்ல அதிகமாக இருக்கு. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தான் டிஃப்ரெண்டா இருக்கும், யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் சேம் தான். ஸோ நீங்க அதை வந்து எல்லா வேரியேஷன் ஆஃப் கொஸ்டின்ஸும் ட்ரை பண்ணாதான் வரும். நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க வந்து அந்த பினாக்கிள் புக்ல செக் பண்ணலாம், இல்லைன்னா கூட ஆன்லைன்ல நீங்க போட்டீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வரும். லெட் இட் பி ஃபார் யூபிஎஸ்சி ஆர் டிஎன்பிஎஸ்சி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நானும் பின்னாடி மாடல் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். ஸோ நீங்க அந்த கொஸ்டின்ஸ் எந்த அளவுக்கு ரிப்பீட் மோட்ல ரிப்பீட்டடா ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஃப்ளூவன்சி வரும். அதிகமாக நீங்கள் வந்து சேம் மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க, சேம் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவீங்க, பட் மெத்தட்ஸ் மட்டும் தான் மாறும். அவங்க கொடுத்த கொஸ்டின் வேர்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூ ஹாவ் டு சேஞ்ச் திங்ஸ். ஸோ லைப்ரரி புக் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதில் வந்து டோட்டல் எக்ஸ் புக்ஸ் இருக்கு. நீங்கள் வந்து அதில் வந்து ஹிஸ்ட்ரி, நம்ம எக்ஸாம்பிள் சம்மோடவே பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி வந்து 1/4 சப்ஜெக்ட் புக்ஸ் இருக்கு, 2/5 வந்து மேக்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து டோட்டல் புக்ஸ் எக்ஸ்ன்னு வச்சோம்னா x/4 வந்து ஹிஸ்ட்ரி இருக்கு, 2x/5 வந்து மேக்ஸ் இருக்கு. அப்போ மற்ற புக்ஸ் எத்தனை? ஸோ டோட்டல் வந்து 2000 புக்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஹிஸ்ட்ரி புக்ஸ் 500, மேக்ஸ் புக் வந்து 800, மற்ற புக்ஸ் 700 இருக்கு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து என்ன கொடுப்பாங்கன்னா அதர்ஸ் இஸ் லைக் French book or other book is வந்து 750 இருக்கு or 700 இருக்குன்னு கொடுத்துருவாங்க. நீங்க வந்து டோட்டல் புக் எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு இது 700னா அதை வச்சு கால்குலேட் பண்ணி அந்த எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணணும். கேட்டகரி வைஸ் சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து சர்டன் கேட்டகரிஸ் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க, சேம் நம்ம அந்த லைப்ரரி சம் மாதிரியே தான். எப்படி கொடுப்பாங்கன்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட் 25% இருக்காங்க, 30% காமர்ஸ் இருக்காங்க, மீதி பேர் ஆர்ட்ஸ். ஸோ நீங்க வந்து டோட்டல் கண்டுபிடிங்கன்னு சொல்லலாம். ஆர் ரிமைனிங் இவ்வளோ பேர் இருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதை வந்து யூ ஹாவ் டு சால்வ். ஸோ ஒருவேளை இவங்க வந்து டோட்டல் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு ரெஸ்டோட நம்பர் கொடுத்துட்டு டோட்டல் கொடுக்குறாங்கன்னா நீங்க வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல இருந்து சால்வ் பண்ணிட்டு போகணும். ஸோ இப்போ வந்து ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க, ஏவோட சேலரி 20% பியை விட அதிகமா இருக்கு, சேவிங்ஸ் 25%, பி ஹாஸ் சேவ்ஸ் 25% ஆஃப் ஹிஸ் சேலரி. ஸோ பியோட எக்ஸ்பெண்டிச்சர் 6,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். பியோட சேவிங்ஸ் வந்து 25%, அப்போ பேலன்ஸ் 75% தான் வந்து அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ பியோட எக்ஸ்பெண்டிச்சர் நமக்கு 6,000 கொடுத்தாங்கன்னா 6,000ல இருந்து 0.75 5%, 75% எவ்வளோன்னு பார்த்தா 8,000 வரும். அப்போ நமக்கு வந்து பியோட மொத்த சேலரி 8,000. நமக்கு என்ன சொல்றாங்க, ஏ சேலரி இஸ் 20% மோர் தேன் பி. அப்போ 8,000 பிளஸ் 20% ஆஃப் 8,000 கால்குலேட் பண்ணும்பொழுது 9,600 வரும். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வந்து ப்ரெடாமினெண்டா வரும். மல்டி ஸ்டெப்பா வரணும்னா ஒரு வேல்யூ கொடுத்து அதுல இருந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல நம்ம ஒன்னொன்னா கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஸோ திஸ் இஸ் த சேம், நம்ம வந்து அந்த பிரைஸ் கண்டுபிடிக்கிறது தான். ஸோ பிரைஸ் ஆஃப் சுகர் இன்க்ரீசஸ் 25%, ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோனா குறைக்கணும் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட். ஸோ இன்னொரு மெத்தட், இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின் என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் 43% ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ஃபெயில்ஸ் பை 15 மார்க்ஸ், பாஸ் பர்சன்டேஜ் 45%. இப்போ எவ்வளோன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. இதை நீங்க இன்னும் கிளியரா குட்டியா
புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 43% எடுத்திருக்காங்க, ஆனா ஃபெயில் ஆயிட்டாங்க. எத்தனை பர்சன்டேஜ் எடுத்தா பாஸ்னா 45%. அந்த இடைப்பட்ட 2% தான் நமக்கு 15ன்னு கொடுத்திருக்காங்க. சோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா டோட்டல் மார்க்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 43% ஆஃப் எக்ஸ் பிளஸ் 15 நம்மளோட அந்த 2% is equal to 45% of x. So 43 by 100 into x plus 15 is equal to 45 x by 100 னு வரும். So 100 வந்து இங்க decimals of easyக்கு கொடுத்திருக்கேன். So இத ரெண்டுத்தையுமே calculate பண்ணும்பொழுது நமக்கு வந்து 15 is equals to 0.02x னு இருக்கும். அப்போ x ஓட வேல்யூ calculate பண்ணா 750 வரும். அப்போ total mark 750. அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டா அந்த விட்டு போன கேப் 2% தான் வந்து 15 னு சொன்னோம். 15 2ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 7.5. ஸோ 1% வந்து 7.5. ஓவரால் பர்சன்டேஜ் வந்து 100. ஸோ 7.5 into 100னா 750. பட் இது ஈஸியா அந்த 2% தான் நமக்கு 15 தெரியுது. பட் எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வேர்டிங்ஸ் ஆட் பண்ணும்போது இட் வில் பி a long process. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் UPSC questions இது. ஒரு fruit seller sells some apple, 40% apple and still has 420 apples. So total number of apple original எவ்வளவு இருந்தது? So if a number is decreased by 10%, then increased 10%. The resulting number is 10 less than the original number. What is the original number? So இதில் இருக்க எல்லாமே ஆல்மோஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கேளுங்க, அந்த சம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது வந்து எஸ்எஸ்சி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் இதில் எஸ்எஸ்சிக்கு. நான் திரும்பவும் சொல்கிறேன், எஸ்எஸ்சிக்கு வந்து பர்சன்டேஜஸ் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. பேசிக் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கும். நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய வேர்டிங்ஸ் வச்சு வர்றது எல்லாமே எஸ்எஸ்சியில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே எடுத்து செக் பண்ணி திரும்ப 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 போட்டு பாருங்க. இது டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின்ஸ். உங்களுக்கு நான் கீழே பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்க. அது இல்லாமலும் வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தும் இதை சால்வ் பண்ணுங்க. ஆன்லைன்லையும் கொஸ்டின்ஸ் தேடி எடுத்து ட்ரை பண்ணுங்க. டவுட் இருந்தால் கேளுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஸோ எவ்ரி மார்க் கவுண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. பர்சன்டேஜில் ஈஸியஸ்ட் டாபிக். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா டூ லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். வேறு என்னென்ன வீடியோஸ் வேணும்னு கேளுங்க, அதுவும் நான் உங்களுக்காக நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.